கரூர் நகர் காங்கிரஸ் மகளிர் அணி தலைவரை திமுகவில் இணைத்த செந்தில் பாலாஜிக்கு ஜோதிமணி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸை செந்தில் பாலாஜி அவமதிக்கிறார் என்றும் ஜோதிமணி கூறியிருக்கிறார். கூட்டணி தர்மம் என்பது இருபக்கமும் இருக்க வேண்டும். காங்கிரஸை செந்தில் பாலாஜி அவமதிக்கிறார் என்று ஜோதிமணி பேசியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஜோதிமணி கூறியவற்றின் விவரங்கள் என்ன? பூங்குழலி கடந்த 22ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தமிழ்நாடு தலைநிமிர தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையே தேவை என்று உணர்ந்து கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா இன்று திமுகவில் இணைத்துக் கொண்டார் என்ற ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவு செய்தார். அந்த பதிவை பதிவு செய்து ஒரு சில மணி நேரத்திலேயே அவர் அதனை நீக்கியும் இருந்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்போது கரூரில் இருக்கக்கூடிய எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இது தொடர்பாக ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கம் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அதுல சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியிருந்தால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜியின் இந்த பதிவு குறித்து உடனடியாக எதிர்வினையாற்ற முடியவில்லை என்றும், கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும். திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று கூட்டணியின் பெயரால் இது போன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் பரஸ்பர புரிதல், ஒத்துழைப்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதையின் அடிப்படையில் உருவாக்கப்படுவது என்றும், எந்த சூழலும் இது எதனோடும் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றும் அதில் பதிவிட்டிருக்கிறார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதற்கு எதிர்வினையாற்ற வேண்டிய காங்கிரஸ் கட்சியின் சுயமரியாதை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. இம்மாதிரியான அவமரியாதை எளிதில் கடந்து போய்விட முடியாது என்றும், கூட்டணிக்குள் இது போன்ற கசப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு எடுத்து செல்வார் என்று நம்புவதாகவும், தமிழ்நாட்டின் மொழி, இனம், பண்பாடு, எதிர்காலம் அனைத்திற்கும் பாசிச சக்தியால் நெருக்கடி ஏற்பட்டிருக்கூடிய இன்றைய அரசியல் சூழலில் நம் அனைவருக்கும் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னிறுத்தி செயல்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுவே தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்யும் என்றும், தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கடுமையான எதிர்வினையை அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களின் இப்பொழுது நீக்கப்படுகிறது என்று அந்த பதிவுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த பதிவு செந்தில் பாலாஜி பதிவு செய்து ஒரு சில மணி நேரங்கள்ல நீக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்போது ஜோதிமணி இந்த பதிவு குறித்து தன்னுடைய எதிர்வினையை குறிப்பிட்டிருக்கிறார்.